ஹலோ காய்ஸ், வெல்கம் டு AKOps சேனல். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டால், ஐடி இண்டஸ்ட்ரியில் டெவாப்ஸ் இன்ஜினியருக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரில என்ன படிக்கணும், என்ன ஸ்கில் வேணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற நிறையா ஐடியா வந்து நிறைய பேருக்கு இல்லை. என்கிட்ட நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸை. அதாவது என்ன ஸ்கில் வேணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, முக்கியமாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா வந்து நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அதனால தான் நான் பிளான் பண்ணேன். என்னென்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் கற்றுக்கிற விஷயத்தையும் இப்போ கரண்ட் டைமில் நான் கற்றுக்கிட்டு இருக்க விஷயத்தையும் வந்து ஒரு யூடியூப் சேனல் மூலமாக ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும். ஸோ இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன பார்க்கலான்னு கேட்டால், டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ், இதுக்கான பேசிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டீப் கண்டென்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃப்யூச்சரில். ஸோ முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லணும், இன்றைக்கான கண்டென்ட்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி, டெவாப்ஸ் இன்ஜினியருங்கிறது வந்து உங்களுக்கு எத்தனை டூல் தெரியும்ங்கிறத பொறுத்து இல்லை நீங்கள் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியராக இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிஃபைன் பண்ணுறது. டெவாப்ஸ் இன்ஜினியரிங்கிறது வந்து ஒரு கல்ச்சர். டெவாப்ஸ்ங்கிறது ஒரு கல்ச்சர். இந்த டெவாப்ஸ் கல்ச்சருக்குள்ளே நீங்கள் அடாப்ட் ஆகணும். அதுக்கு வந்து நிறைய ஹேண்ட் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ப்ளஸ் அதே சமயம் நிறைய டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் தான். பட் அது மட்டுமே, டூல்ஸ் மட்டுமே டெவாப்ஸ் இன்ஜினியர் இல்லை, இந்த கல்ச்சருக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும். ஸோ இதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் நிறைய டீப்பாக பார்ப்போம். டெவாப்ஸ்னால் என்ன, எப்படி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது, எப்படி இப்போது கரண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ப்ளஸ் இந்த யூடியூப் சேனலில் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டால், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களா, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கவங்களா இருக்கலாம், ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் தேடுறவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவுட் ஆகி ஒர்க் தேடுறவங்களா இருக்கலாம், அப்படிலாம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஐடிக்குள்ளே வரணும், டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளவங்களாக இருக்கலாம், ப்ளஸ் வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களாக இருக்கலாம், டெவலப்பராக இருக்கலாம், கியூஏ இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், அண்ட் சப்போர்ட் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்களும் எப்படி இந்த மாதிரி ஒரு டெவாப்ஸ், இப்போ கரண்ட்டில் டிமாண்டில் இருக்க இந்த டெவாப்ஸ் இன்ஜினியருங்கிற வேக்கன்சிக்குள்ளே வந்து எப்படி வர்றதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக இந்த வந்து யூடியூப் சேனல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா இருந்தால் ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஐடியா இல்லை, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியா வந்து நிறைய பேருக்கு இல்லை. அண்ட் என்ன ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங்கில்ங்கிற ஒரு விஷயமும் வந்து நிறைய பேருக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால் ப்ளஸ் அதோட நிறைய பேர் வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி யூஏ இன்ஜினியராக இருக்கலாம், நான் ஐடியில் இருக்கலாம், ஐடியிலே வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் வந்து லேப்டாப் இருக்குங்கிறதும் சொல்ல முடியாது, ப்ளஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் இருக்குங்கிறதும் சொல்ல முடியாது. ஸோ சிலர்கிட்ட வந்து ஒரு பேசிக்கான ஒரு லேப்டாப் தான் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயம் வந்து ஒரு டாக்கர் டெஸ்க்டாப்போ இல்லைனா மினி கியூப் மாதிரியோ இன்ஸ்டால் பண்ண முடியாது. ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கும் லினக்ஸ் இருக்க வாய்ப்பில்லை. மீன்ஸ் விண்டோஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. எனக்கிட்ட இப்போது ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் டெவாப்ஸுங்கிற வர நேரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் லினக்ஸ் பேசிக் விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது டாக்கர், மூணாவது குபர்னெட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு 2 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து எந்தையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல உங்களோட லேப்பில். ஸோ உங்களுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அதாவது லினக்ஸாக இருக்கட்டும், டொக்கராக இருக்கட்டும், குபர்னெட்ஸ் எல்லாத்தையும் இண்டஸ்ட்ரியில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து இந்த லேப்ஸ் மூலமாக எடுக்கலாம். ஒன்றாவது வந்து கிலக்கோடாங்கிற ஒரு வெப்சைட். நான் இந்த வெப்சைட் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை போய்ட்டு கிலக்கோடான்னு சர்ச் பண்ணிங்களா இருந்தால் வரும் கிலக்கோடான்னு. அண்ட் இதை போய்ட்டு உங்களுடைய லாகின் பண்ணிவிட்டு, உங்களோட ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு
ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஒருத்தராக இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து லினக்ஸ் கற்றுக்கணும். லினக்ஸ், டொக்கர், குபர்னெட்ஸ் இதுங்கெல்லாம் கற்றுக்கணும். இன்னொன்று இதில் இருக்க நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஒருத்தருக்கு வந்து லினக்ஸ், டொக்கர் தான் மெயின் அண்ட் குபர்னெட்ஸ் தான் மெயின் விஷயம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. குறிப்பாக லினக்ஸ் பேசிக் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து பொட்மேன் என்ன, க்ரஃபானா, ஹெல்ம், ஆர்கோசிடி இது எல்லாத்தையும் இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். அண்ட் இதில் இருக்க எல்லா விஷயங்களையும் அண்ட் சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிகேடி, சிகேஎஸ் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நம்ம பார்ப்போம் லினக்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் லினக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த 2 பேரிட வந்து லினக்ஸ் லேப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் இதில் இங்கே இருக்க அந்த எக்ஸஸ் செனாரியஸ்ங்கிற இதை வந்து கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும், செஷன்ஸ் வரும். ஒவ்வொரு செஷன்ஸ் இருக்குது. செஷன் 1 வந்து லிஸ்ட் ஃபைல்ஸ், அப்புறம் இப்படி ஒவ்வொரு செஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் போயிட்டு நீங்கள் இதில் கொடுத்துருக்க செஷன்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் இதை இப்படி கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஸோ இங்கே வந்து ஒரு லேப் ஒன்று, அதாவது லினக்ஸ் லேப் ஒன்று வரும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லிக்கிட்டா எல்எஸ் கமாண்ட்னா என்னது. ஸோ ப்ளஸ் தியரியோடு சேர்த்து நீங்கள் வந்து இங்கே உங்களோட ப்ராக்டிஸும் பண்ணலாம். இப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு எல்எஸ்னால் என்னது அண்ட் எல்எஸ் கமாண்ட் எப்படி பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இதில் இருக்கிறத ரீட் பண்ணலாம். ப்ளஸ் தியரியோடு சேர்த்து ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்த வெப்சைட் என்னன்னு கேட்டால் கோட் க்ளவுட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நீங்கள் வந்து டெவாப்ஸ் ஃபீல்டில் நீங்கள் வந்து கால் எடுத்து வைக்க போகிறீங்களா இருந்தால், ஆல்ரெடி நீங்கள் டெவாப்ஸில் இருக்கீங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சீனியர் லெவலில் இருக்கலாம், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வேணாலும் இருக்குது, எந்த லெவலில் நீங்கள் வேணாலும் இருக்கலாம். இந்த கோட் க்ளவுடுங்கிற ஒரு வெப்சைட் தெரியாமல் இருக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த காய்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பட் தெரியாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய அண்ட் ஒரு வெப்சைட் தான் வந்து கோட் க்ளவுட். ஸோ இதில் வந்து கோட் க்ளவுடில் வந்து இப்போ வந்து நீங்கள் கோட் க்ளவுட் இன்னொன்று சொல்கிறேன். கோட் க்ளவுடில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட் கோட் க்ளவுட்னு சர்ச் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு வர இந்த யூஆர்எல்லை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்களா இருந்தால் லெப்புக்குள்ளே போய்ட்டு, அதாவது ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிற லெப்புக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது. இதில் வந்து சர்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப், அதாவது சர்டிஃபிகேஷன் தியரிட்டிக்கலான விஷயங்கள் தான் இந்த கோர்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து engineering.codecloud.comங்கிற ஒரு யூஆர்எல்குள்ளே போகணும். நான் இந்த யூஆர்எல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக இந்த பேஜுக்கு போகலாம். ஸோ இங்கே நான் என்னன்னு கேட்டால், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இதை 2வது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இங்கே வந்து உங்களுக்கு இப்படி லிஸ்ட் டவுன் வரும். அது நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு எல்லாமே ஒரே டைமில் ஆட் பண்ணிக்க முடியாது. 1 by 1, அதாவது சில விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். பட் மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது ஒன்று முடியத்தான் அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 100 days of MLOps. இது வந்து 100 days of DevOps, 100 days of AWS and 100 days of Azure அண்ட் திருப்பி இருக்க இங்கே வந்துருக்கு AWSன்னு. இது வந்து ப்ரோ ஒன்லி. இது நீங்கள் பே பண்ணணும், இந்த விஷயத்துக்கு பெய்ட் பண்ணணும். டெராஃபார்ம், அப்புறம் லினக்ஸ், குபர்னெட்ஸ், AI அண்ட் Ansible, Docker அண்ட் Git, ஜென்கின்ஸ்கிற இப்படி நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆக்டிவ் ப்ராக்டிஸ்ங்கிற பிளேஸுக்கு போனீங்களா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணது எல்லாமே நீங்கள் இங்கே காட்டும். இங்கே வந்து 100 days of DevOps நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். பட் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணலாம். அப்படி இல்லையா இருந்தால் நீங்கள் வந்து இதை அன்லாக் பண்ணுறதா இருந்தால் 300 பாயிண்ட்ஸ் இங்கே கலெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ், நீங்கள் இதை முடிக்க ஒவ்வொரு டாஸ்க்கையும் முடிக்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். நீங்கள் அவசரமாக உங்களுக்கு அடுத்த டாஸ்க்கையும் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அன்லாக் பண்ணலாம். பட் என் சஜஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கே இனஃப்.
நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்களா இருந்தால். ஸோ லைக் இப்போது நம்ம வந்து இங்கே 100 days ஆஃப் டெவாப்ஸில் இருக்கோம். இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களா, கிளிக் ஸ்டார்ட் கொடுத்தீங்களா இருந்தால் நீங்கள் வந்து ரியல் டைம் ஒரு லெப்புக்கு வந்து கூப்பிட்டு போகும். ஸோ ஒரு டாஸ்க் வரும், அந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த லெப்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு லெப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு ஒரு ரியல் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு செனாரியோ நீங்கள் வந்து இதில் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அதை என் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருந்தால், இங்கே நான் இதை லான்ச் பண்ணுறேன். இப்போது இதை லான்ச் ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணது வந்து இங்கே இருக்கனால அந்த இது வந்து ஒர்க் ஆகலை. வெயிட். ஸோ இதில் போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சில ஒரு 30 செகண்ட் 1 மினிட் மாதிரி லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். டிபெண்ட் ஆன் உங்களோட நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி நல்லா இருந்தால் குயிக்காக இது வந்து லேப் வந்து லோட் ஆகிரும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இப்படி இந்த லேப் இருக்கும். AWS ரியல் CLI நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். ப்ளஸ் இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க்கை நீங்கள் ரீட் பண்ணி செய்யலாம். அதே சமயம் இப்போ உங்களுக்கு வந்து AWSஐ வந்து ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதாவது இங்கே இந்த கொடுத்துருக்க இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி யூசர் நேம், இவங்க பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. சரி. ஸோ இங்கே போனீங்களா இருந்தால் இந்த ரியல், அதாவது இந்த AWS டாஸ்க்கை நீங்கள் இந்த ரியல் AWS கன்சோலில் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். பண்ணி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்களா இருந்தால் இங்கே வந்து சக்ஸஸ், நீங்கள் செக் கொடுத்தீங்களா இருந்தால் சக்ஸஸாக இல்லையான்னு உங்களுக்கு காட்டும். ஸோ ஒரே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டாஸ்க்கும் பண்ண முடியும், ப்ளஸ் இங்கே ரீட் பண்ணி CLIலையும் பண்ணலாம். அதே சமயம் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சோல்லையும் பண்ணலாம். ஸோ ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரியல் வேர்ல்டுக்கு நீங்கள் வந்து ரியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த கோட் க்ளவுடில். ஸோ இது 2 தான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு நினச்சேன். உங்களோட எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு இது. இன் ஃப்யூச்சரில் நம்ம இதுக்கான அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.